இல்ல இல்ல அது என்ன மத்தவங்க விடுங்க, எல்லாரையுமே கூட்டு போயிருக்கலாம், நீங்க கேட்டிருக்கலாமே. இவ்வளோ தமிழ் ஆளுங்க இருக்காங்க, எல்லாரையுமே நீங்க ஹிந்தி கூட்டு போயிருக்கலாமே. இவர் ஒருத்தர் தானே ஹிந்தி அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாமே. அப்படின்னா அவர் ஒத்துக்க அது மாட்டாரு. எப்படி நீங்க வந்து அசால்ட்டா மத்தவங்களை விடுங்கன்னு சொல்லிடலாம். இல்ல அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் எங்களுக்கு பாப்புலரா தெரியுறாரு. நீங்க எல்லாம் இதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அவர் ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ ஐ டோன்ட் நீட் டு டேக் ஹிம். ஹீஸ் ஆல்ரெடி மேக்கிங் இன் ரோட்ஸ் தேர். ஸோ பட் யா, ஐம் ப்ரிட்டி ஷுர் ஹீஸ் கோனா கில் இட் இன் ஹிந்தி ஆஸ் வெல். கைதி ரொம்ப டிஃப்ரெண்ட் சார், அநீதியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நான் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேரக்டர். காளி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான் படத்தில், ஆஸ் பர் த ஸ்டோரி. ஸோ அந்த வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ். இன்ஃபேக்ட் நான் காலேஜில் நான் சீனியர், அவன் ஜூனியர், அண்ட் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி தான் இந்த கதை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்கள் இல்லை சார். ஆனால் அது லோகேஷ் சார் தான் என்ன சொல்லணும், கூப்பிட்டாருன்னு நல்லாயிருக்கும். நல்ல வேலை இன்னும் நான் அந்த எல்சியில் சாவல. ஸோ ஹோப்ஃபுல்லி இருப்பேன், நம்புகிறேன், பார்ப்போம். Director sir. Sir, what is right for the story is what I've done. Where the story is set, where the characters are set, what kind of a context it is. I don't think there is any difference between a man smoking and a woman smoking. If a man can smoke, a woman can smoke too. So, but I don't need to show them just for the sake of it. It's for the scene and for the story. What is right is what we have done. சார் இது அப்படி ஒன்றும் இல்லை. In my team there are a lot of women, but that is not the reason for me to get them to smoke. இல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு பேர் வந்து ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க அசிஸ்டன்ட் கிடையாது. ஸ்ரீகாந்த் தான் அசிஸ்டன்ட். ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் அப்படி சொன்னார். By the way, Srikanth, I think here somewhere, Srikanth is my associate and the dialogue writer of the film, and also lyric writer for one of the songs. So big thank you to Srikanth here. He's been a very constant source of support. Arjun spoke about the first narration. I remember the first narration I had with Arjun, Srikanth was part of it. And after the narration, me and Srikanth sat and spoke about, you think he'll agree? So I still remember Srikanth has been part of the process right from the beginning. So thank you so much. He himself is a director who will be making a debut soon. So thank you Srikanth for being part of 4 and for helping me throughout the journey of 4. இல்லை சார், இது இன்ஃபேக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை. இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா கார்த்திக் சார், கமல் சார், இதெல்லாம் ஒரு ட்ரூ பிளெஸிங் தான் சார். எவ்வளோ பேருக்கு அது போய் அமையும்னு எனக்கு தெரில. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஃபன். காலியோட ஒர்க் பண்ணுறது ஈஸி கிடையாது, ஏன்னா எல்லா ஷாட்டுக்கு முன்னாடி அவன் சிரிக்க வைப்பான். பட் இல்லை, இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். பட் இதுக்கப்புறம் யாராவது அவன் கூட படம் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஒரு 10 தடவை யோசிப்பேன், ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவான் அவன் செட்டில். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். Sir, this is actually based on a true incident, something that happened in one university, and I got a first account information of a riot that happened because of something that happened in a cultural festival. So that kick-started the story. That's how it started. The idea started from there, and I always wanted to do a good college film. So I think it all came together for that. I would not. It's based on a college riot, but it's got lots more happening. There is a lot, like Arjun earlier mentioned, it's a very emotionally heavy, punch-packed film. So it's the college film. It's made for college students and made for a young audience, and that's about it. The பார்த்துட்டு அது மாதிரி எடுக்கல. In fact, I would like to say that just because you're watching that, you feel that this is like this. I think we are also quite progressive. We are also quite forward in the kind of stories that we are telling. And I'm not talking about myself. I'm talking about generally. Look at the kind of scale of films that are being made down south only. So I don't think we are any less from them anymore. I mean, earlier, of course, and even though they have much bigger budgets and everything, we make it for a fraction of the budget, but we still make it look as good or better. And that has been the attempt from my end also. And where the Hollywood padam path, I have not tried to copy anything. This is something original that we have tried to make in our own style. Sir, நான் இப்போ இங்கே இருக்கேன், அப்போ நான் இங்கே தமிழ் தான் சொல்லுவேன். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல தமிழ் தான் பெஸ்ட். அப்போ ஹிந்திக்கு போனா ஹிந்தி பெஸ்ட் சொல்லுங்க. அப்போ ரெண்டு பேரும் சரியா பண்ணிருக்காங்களா படத்துக்கு? Both have, I think
I'll be, and this is not me trying to be biased or anything, but I genuinely feel that all of them did such a good job that I can't differentiate it. I can't say that this is better. A lot of things I feel works better in Hindi, a lot of things works way better in Tamil. So for me, I was spoiled for choice. So I didn't think anything is lesser than the other. For me, both of them work and both of them fire. And that happened right from the first week only when I started seeing the scenes. I was quite happy with the way all of them were performing. Subject now first Yosikkumbo Malayalam da yosichen. I was planning to start it in Malayalam, but it didn't come together in Malayalam. The kind of people, actors and all I met, it was not falling in place. Then I thought of making it in Tamil and Hindi. The incident happened. We immediately said, okay, let's pack up. Let's make sure that, and we were shooting in Pondicherry, so he had to come to Chennai to get it fixed. We said that we'll have to take a 1 day off. Let's call it a day. We'll cancel the shoot. Arjun came and said, don't cancel the shoot. Look at, there are so many, there's an action team involved, there's rain, there's all the setup, the location. He convinced me to continue the shoot. Let's finish the sequence and then we can call it off. So it was all thanks to him, that him being this extremely professional guy. And I'm so glad Sanjana brought up the incident also. But we had a lot of incidents like this with different actors also. There were some mishaps and some accidents, but all of them were like such good troopers. They made sure that the film should not suffer, the shooting should not suffer. And I like that. That's why I thanked my cast right in the beginning, because they were really cooperative and really helped me make the film. So in the Badathile, there are actually, in the film, there are 14 songs. I've used a lot of songs in the native, and I'm really hoping, like Solo, like David, the audiences in Tamil especially have been very supportive of my musical choices. I still hear the songs of David keep playing. I still hear the songs of Solo keep playing. And I'm hoping in the coming months that you will play a lot of songs from Poor as well. There is no difference. They're exactly the same. The film is exactly the story is exactly the same. The beats are all the same. So there is no difference between the Hindi and Tamil. But I will add one thing here. And this is purely from a writing perspective. When we were writing the film, and when I started reading the dialogues in Hindi and Tamil, I'm from Bombay. My comfort is Hindi. I think in Hindi I'm easily able to write in Hindi. And all credit to my collaborator Shrikant, who wrote the dialogues. I don't know why, but the dialogues had such a beautiful rhythm in Tamil. And I used to keep looking at some scenes in Hindi. If the dialogue gets over in one dialogue, the idea gets over in one dialogue, but the same thing in Tamil, when I hear it, there was some kind of a rhythm to it, some kind of a poetry to the dialogues. And that's not just because of what Shrikant did, but I feel Tamil as a language has got that quality in it. This was such a unique experiment for me, because I was constantly comparing. In the comparison, I could see Tamil as a language I found newfound appreciation for the language of Tamil, just because of the beauty of the rhythm of certain words and dialogues, and I used to find that very fascinating. Sir, title போர்னு வச்சுட்டு ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு क्वेश्चन, இது வச்சுக்கோங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் படத்துல காதலும் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவதாஸ் மாதிரி கதையை முடிப்பீங்களோ? ஐயோ, அது நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க. Though the film is fun and everything, but it's also about conflicts, about the war within. So somewhere, and it's based on a riot that happened. So somewhere the title felt correct. It felt relevant to what we were trying to do. And there is a small story about the title which I just narrated to someone. I was the assistant director and second unit director on Punniyin Selvan. So we were shooting in Hyderabad, and the stunt master was shouting on the mic to all the Andhra junior artists, and they were not understanding. So there was another translator who was announcing and yelling. So he was yelling that we were shooting battle scenes, fighting, and he was yelling, "Idu por kalam, idu por." He kept saying that, and somewhere when he said that title, that the word "por" kind of stuck with me. And I because I heard the word "por kalam" a lot, but I never heard the word "por." So when I understood that this is what it meant, I remember sitting in that set is when I called my friend in Bombay and I said that please register this title. I want this title "Poor" for my film. And that's how it came about. And all thanks to Suresh Balaji sir, who's been so support. I'm here today because of Suresh Balaji sir. My first short film, I remember he's the one who helped me. And till now, even this title registration was done by Suresh Balaji sir. So thank you so much, Suresh sir.
நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்லுவேன்? மக்கள் தான் சொல்லணும். அடிக்கடி சொல்லுவாங்க, முதல் படத்துலேயே அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில டைம் வாய்ஸ் சொல்லுவாங்க, சில டைம் கண் சொல்லுவாங்க, சில டைம் ஏதோ நடிப்பு இது எதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுவாங்க. இப்போ என்ன உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? காலில் அடிபட்டுச்சு. ஆமாம். டைரக்ட் சார் இங்கே ஆக்சுவலாக காதல் தேசம்னு ஒரு படம் வந்தது. அதில் அப்பாஸ் வினித் இருந்தாங்க. ஸோ அதுவும் பயங்கரமாக ஒரு பொண்ணுக்காக நடந்த போர் மாதிரி தான் இருக்கும் கடைசியில். பட் இதுவும் 2 பேரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் எல்லா படத்துலையும் அப்படி காமிச்சிருப்பாங்க காலேஜ் ஜெயராம. ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே ரகடாக இருக்கிறாங்க. அவர் வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருந்தது, ஆனால் பட் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் காமிக்கும் போது போர் மாதிரியே இருக்குது. இதுவும் ஒரு பொண்ணுக்கான போராக இருக்குமா? இது ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது போர் இல்லை. அது ஐ நோ யூ மைட் திங்க் லைக் தட், but I think I would want you to watch the film to understand. But it's not, definitely not that they're not fighting for a girl, for sure. Definitely, we have addressed there is ragging in the film. In fact, some part of the trailer also you can see that we have shown some shots of ragging. So, and all that we have borrowed from real incidents, from what my writers, me, we've all gone through different stages of ragging in college. So we have tried to borrow everything from what we all experienced and put it in. டைரக்டர் சார், அது மாதிரி ப்ரொடியூசர் நான் கூட மறந்துட்டேன், எங்களில் ஒருத்தர்னு சொன்னார். எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் எங்கள் கூட அவரும் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணதா இப்போ பார்த்துட்டு சொன்னார் ப்ரொடியூசர். ஒரு மது சார் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தார், சப்போர்ட் எந்த லெவலில் இருந்தது? ஏன்னா ரிச்சாக இருக்குது படம், பயங்கர ரிச்சாக. Thanks to them, thanks to my producers. But I again I want to extend a big thank you to Madhu and Prabhu who came on board. I remember we had already started shooting. We were in Pondicherry and shooting, and we were looking at partners to come on board to mount the film properly, because we didn't have the full budget to make the film. We started shooting, but we didn't have the budget, and that's when they came on board. And I think I remember Madhu drove down from Chennai. He came to Pondicherry, came to set, and we sat and discussed it. And over the next 1 or 2 months is when we finalized. And thanks to them is when I'm able to sit here today. They've not just been like funders or financiers of the film. They have been such good partners. Like today, all this that you see here today, even all of you here, I'm not the one responsible. It's Madhu's team, Madhu and the Rooks team who have made all this possible for us. So they were my biggest pillar of support in Chennai, and I thank them that they were part of this film, and I hope that it's been a great experience for them as well. Yeah, அவங்க மேம் கிட்ட கொடுங்க ஒரு விஷயம். ஆக்சுவலாக இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியா முழுக்க வந்து ட்ரக்ஸை வந்து கம்மி பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவர்மெண்ட்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் படத்தில் வந்து நம்ம கேஷுவலாக காமிச்சிட்டு போயிடுறோம். இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே ஐடி ஒர்க் பண்ணுறவங்களும் இருந்தாலும் சரி, காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த ஸ்மோக் பண்ணுறது இதுவாகி அதை தாண்டி ட்ரக்ஸும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? படத்தில் பண்ணும்போது சீனுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணலாம்ல? அப்படி சரி, ஓகே. நான் இது வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு 2 டைப்ஸாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ட்ரக்ஸு, ஆல்கஹால், இல்லாட்டி ஸ்மோக்கிங் இதுவாக வேணா இருக்கட்டும், தப்பு தான். அது ஏன் தப்புனா, அது நம்மளோட இட்ஸ் ப்ராப்ளி நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். நமக்கு அது வந்து ரொம்ப நாள் வாழ விடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதுனால அது தப்புன்னு நம்ம அதை வந்து கிளைம் பண்ணுறோம். அது வந்து ஸ்க்ரீனில் பண்ணாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணாலும் தப்பு தான். பட் இது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது வந்து நல்ல விஷயமா நம்ம வந்து அதை ப்ரமோட் பண்ணுறோமா, இல்லாட்டி அதை எப்படி லைக் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு ஐ திங்க் அது தெரியாமல் இருக்கிறதுனால மேபி அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அது படமாக பார்க்கும்போது அதை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்களா, இல்லாட்டி அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி அது கதையை சார்ந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறத நான் படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும், அது இல்லாமே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அது வந்து அது ப்ராப்ளி அது நல்ல விஷயம் கிடையாது தான். அதை கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது தான். பட் அது கதையில் நம்ம அதை காமிக்கிறோம், அது எப்படி காமிக்கிறோன்னு இருக்குல்ல. நம்ம இல்லை இதெல்லாம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு கிடையாது. அதுக்காக கொலை பண்ணுறதுமே தப்பு தான். ஆனால் வந்து நம்ம வந்து அந்த கொலையுமே வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக தான் படத்தில் காமிக்கிறோம். ஸோ அது ட்ரக்ஸாக இருக்கட்டும், ரத்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி சிகரெட்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹால், எதுவாக இருந்தாலும் அது ஒரு தப்பான விஷயம்தான். And it is the context of the film. I feel what is right in the context of the film, and of course we have censor bodies and everything which make sure that we put all the tickers wherever the smoking is there, alcohol is there. We put films right in the beginning of the film showing the disadvantages of smoking. So we have taken all precautions like that. But then
we have to do justice to the story. We have to do justice to the context of where the film is set. So in that sense, I think we're okay.